அட இட்லி துணி. இதை விட்டா வேற எதுவும் இல்லையா? எதுக்கு குழந்தை இந்த திருப்பி திருப்பி பாக்குற? தண்ணி பட்டா சாயம் போகுங்களா? போகாது. ஏன்? இதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. இட்லி சுடும்போது சாயம் போனா இட்லி கரையாடும்ல. சரி என்ன வேலை? அதை வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. நாயம் போனோம். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரையா? இருக்கட்டும். இட்லி சுட்ட பெரியாத்த பொம்பளை இல்லையா? நான் வேற கடைக்கு போனோம். 2 இட்லி சுட்ட மாதிரி தான் இருக்கு. நல்ல 4 இட்லி சுட்ட மாதிரி பெரிய துணி எடுத்து கொடு. ஐயோ உங்க பெரிய தாள வர சொல்லு. அளவு பார்த்து எடுத்துட்டு போட்டோம். முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போயா. விவஸ்தை கட்டவன். ஏனுங்க முகத்துக்கு பூசர் போட்டீங்களா? ஆமாயா வேணா. அதுக்கு தானே கேட்டேன். நான் பூசினா லட்சமா இருக்குன்னு மல்லி சொல்லிச்சு. ஐயா நீதான் ஏற்கனவே செவச்சவன உரிச்ச கோழி மாதிரி இருக்கு. உனக்கு எதுக்கு என்ன படி? அந்த நேரம் உங்களுக்கு எதுக்கு? விலை என்னன்னு சொல்லுவீங்களா? 10 ரூபா. ஐயோ ஆன வேலை சொல்றீங்க. நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பின்ன கொஞ்சம் சும்மா கொடுப்பாங்க. கொடுத்தா வாங்கிக்கோங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்படி? இந்த பிடிக்க எப்படிங்க வந்துச்சு? வாங்கண்ணா. என்னங்க இந்த சட்டம் நமக்கு எடுப்பா இருக்குங்களா? ஜோரா இருக்குண்ணா. கட்டி தட்டுங்களா? முதல்ல விலை சொல்லுங்க. ஒரே வேலை 20 ரூபா. கட்டி தட்டுங்களா? பார்த்து சொல்லுங்க. பாத்துட்டேன் 20 ரூபா. சரி உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். 6 ரூபா. நகரியா நகரியா பையா காலங்காலத்துல வந்துட்ட சந்தைக்கு காசு இல்லாம. சட்டம் காசு வேணும் தெரியும் உனக்கு? பையா கட்டுப்படி அளவு கொடுங்க. இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்க. சும்மா திட்டு வரல வேணாம். ஆமா துணி மாதிரி இருக்கு சட்டை. நான் சொல்ற விலையே ஜாஸ்தி. என்ன தவிர வேறையாவும் வாங்குவாங்க. என்னையா ராத்திரி பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி உசு உசுன்ட்டு? அதுல ஒண்ணு கூடயா? எது மைக்கா? அது இல்லையா அந்த பாக்கிட்டு வாங்கும் போது மான மரியாதை பாருங்க. இதை வாங்காம நாட்டோட மானத்தையே கெடுத்து போடுங்க. பண்ணக்கூடியா? இது முதல்லயே குடுக்கலாமல்ல. அண்ணன் வாங்க. எல்லாம் எனக்கா? ஆமாங்க. நீ நல்லா இருக்கணும். ஒருத்தர் பயன்படுத்தினா போதுங்க. தமிழ்நாட்டுல பாதி வந்து கம்மியாயிரும். என்னன்னு உசு உசுன்னு சொல்லி இதை வாங்கிட்டு இருந்தீங்க? நீ பாத்துட்டே அது ஒண்ணு இல்ல தம்பி. பகல்ல போனா பஸ்ல வேலை செஞ்சு உடம்பு அழுத்து போகுதா, வீட்டுக்கு போனா குழந்தை தொல்ல. அதனால இது ஒண்ணு கையில இருந்தா நிம்மதியா தூங்கலாம். அவ்வளவுதான். மருந்தா? ஆமா தம்பி. ஆள விடுற சாமி. என்னையா அது? கூப்பிட்டு கொடுத்தா கூட ஒரு பையில வாங்க மாட்டேங்கிறான். வருது பருவ பார்ட்டி. அதுல கொஞ்சம் கொடுங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப ஒண்ணுக்கே வழி இல்ல. அப்புறம் கொஞ்சம் கடைக்காரரு ஓட பஸ் நின்று போற. அவருக்கே அவ்வளவு கலப்புனா ஊருக்கே உழைக்கிற அன்னைக்கு எவ்வளவு கலப்பு இருக்கும். அதுல 2 போட்டு படுத்தா சரியா இருக்கும். கொடுங்க. கண்ணு இது அள்ளி வாயில போட்டு சாப்பிடுற மருந்து இல்ல. போய் பொண்ணை பார்த்துட்டு சொல்லி அனுப்பு. நான் பொண்ணை பொண்ணமா கொடுத்து அனுப்புறேன். போ. நீங்க கொடுக்காட்டி என்ன எனக்கு தானா வரும். எங்கிருந்தே வந்து மாட்டாங்க. நமக்குன்னே இந்த கிராக்கி. முருகா நான் ஒண்ணும் தகராறு பண்ணல. கடைக்காரன் ஊருக்குள்ள மருந்து கொடுக்குறாரு. நான் கேட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன்றாரு. யோ அத வாங்கிட்டு போனவங்க எல்லாம் 4-5 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதனால வாங்கிட்டு போயிருப்பாங்க. உனக்கு எதுக்கு அது? நீ என்ன வேணா சொல்லு. எனக்கு அவங்க கொடுக்கடி பரவாயில்ல. எனக்கு மேல தானா விழும். விழு விழும். ஏதோ நீ ஆசைப்பட்டு விலை ஒத்து வராம பொக்குன்னு போவியேன்னு நான் தான் போட்டேன். விழுமாம் இல்ல விழும். என்ற மேல உனக்கு கொல்ல பெரிய மல்லி. ஐயோ புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி அவங்க திருட்டுத்தனமா வாங்குறாங்க. அது அது இப்ப புரிஞ்சுதா? ஐயோ இது கூட நான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியிருக்கே. இதுக்கு எப்ப புரிய வச்சு நான் எப்ப ஆசைப்படாத மல்லி ஆசையே இவரு பெரிய வெண்ண கூப்பிட்டு அனுப்ப ஆள அனுப்பணுமாக்கம். கேக்குறல்ல பதில் சொல்றா. வயல் என்ன வச்சிருக்க? முழிய பாரு மொழி. ஆடு திருண்ண கள்ள மாதிரி அப்படியே விட்டா. ஓ போய் வண்டி கட்டிட்டு வயலுக்கு வா. நெல்லு வாங்க டவுனுக்கு போனோம். மூஞ்சும் முகர கட்டியும்.
என்ன என்ன கோவமா? இந்த பட்டனை கொஞ்சம் போட்டு விடியா? ஏன் அம்மா இல்ல? வெளியில போயிருக்காங்க. உனக்கு தான் கையெட்டலையே, அப்புறம் என் பின்னால கொக்கி வச்சிருக்க. இந்த மாதிரி முன்னால வைக்க வேண்டியதானே? இப்பதானே சொல்ற, இனிமே நீ ஆசைப்படுற மாதிரியே நான் போட்டுக்கிறேன். எல்லாம் நான் சொல்லி தான் தெரியணுமாக்கும். இதன வள்ளி, உள்ள ஒரு வெள்ளை ஜாக்கெட் போட்டிருக்க? ஐயோ, அது ஜாக்கெட் இல்லையா? ஓ, பனியனாக்கும். சரி, சந்தைக்கு போனோம், நான் வரேன். யோ, இல்லையா? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்லையாயா? என்ன வள்ளி இப்படி சொல்லிட்ட? உன் மேல கொள்ள பிரியம் இல்ல. போய் சொல்ற. ஊர்ல யார் எது கேட்டாலும் வாங்கி தர, எனக்கு நீ ஏதாவது ஆசையா நீ வாங்கி கொடுத்துருக்கியா? உனக்கு என்ன வேணும் சொல்ல வாங்கிறேன். நீ சும்மா உங்க ஒப்புறானே. ஐயோ, உன் கையால எனக்கு ஒரு கொலுசு வாங்கி குடியா? சரி, காசு கொடு. உன் சொந்த காசை போட்டு வாங்கிப்பா. சொந்த காசா? அம்புட்டு காசுக்கு நான் எங்க போவேன்? உனக்கு கொலுசு தானே வேணும்? இரு வரேன். போயா. டாக்டர் கண்ணி பொண்ணு அரிசி சாப்பிட்டா கல்யாண தண்ணிக்கு மழை பெய்யுமா? பெரியாத்தா சொல்லும். மழையில நனையுதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். போச்சுடா. நான் வேணா கல்லு பறிக்க தட்டுங்களா? வேணாம். பொட்டிப்புள்ள குளிப்பாட்டுங்களா? வேணாம். சரி, கூட்டி விடுறேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் வேணாம். உனக்கு தான் ஏதோ வேணும் போல இருக்கு. என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாமுங்க. நம்ம மல்லி இருக்குது இல்லைங்க, எனக்கு கொலுசு வாங்கன்னு சொல்லி பிடிச்சுங்க. சரி, காசு கொடுத்து வாங்கன்னு சொன்னா என்ற மேல பெரிய இடத்த உன் கை காசு போட்டு எனக்கு கொலுசு வாங்கன்னு சொல்லி பிடிச்சுங்க. அது இருக்கட்டும். கணக்குல என்ன கறி? இங்க தானுங்க எல்லாம் அந்த மல்லி பண்ண வேலை தானுங்க. கொலுசு கிட்டத்தோட விட்டுருக்கலாம் இல்லைங்க. பக்கத்துல வந்து கண்ணுல இருக்கிற மாதிரி எடுத்து கணத்தை கரையா பிடிச்சுங்க. இந்த லட்சம் தான் அழிக்க வரக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சுங்க. சரி, நீ மல்லி கொலுசு வாங்கி தரப்போறியா? வாங்கி கொடுத்தலாமுங்க. ஆனா கையில காசு தாங்க கொஞ்சம் குறைவா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு. திருஷ்டி பொட்டு வச்சு கொலுசு. டாக்டர் நீங்க யோசிக்கிறத பார்த்தா வீட்டை கொடுத்த காசை எப்படி திருப்பி வாங்கலாம் நினைக்கிறீங்க போல இருக்கு. அடுத்த வாரம் அறுப்பு குழி வரட்டவங்க சத்தியமா கடன் அடிச்சு போடுறேன். கொடுத்த வாங்க காப்பாத்து வந்தாங்க இந்த குழந்தை. அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே. முதல்ல மல்லிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்து. என்ன யோசிக்கிற? பத்தலையா? அது இல்லைங்க. வேற என்ன? இது வந்துருச்சுங்க. என்ன வந்துருச்சு? இது வரைக்கும் வந்துருச்சுங்க. என்ன? டான்ஸுங்க. நான் வரணுங்க. குழந்தை மல்லி ஆசைப்பட்டு கேட்டிருக்கா. நல்ல கொலுசா வாங்கிட்டு வா. ஆகட்டுங்க. என்ன பண்ற பாரு இப்போ. மாட்டையே போட்டு அடிக்கிற. என்னங்க இங்க உசுர வளர்த்த செடியை கழுது மாட மேஞ்சு பிடிச்சு பாருங்க. அதுக்கு பாவம் பசிச்சா புல்லும் தெரியுமா பூவும் தெரியுமா? அது எப்படியும் தெரியாம போவோம். போது நிறுத்து. முதல்ல அதுக்கு தண்ணி கொடுத்து கட்டி வை. போ. நீ போன வர. என்னடா இது? அத்தி பூத்த மாதிரி அத்தை வீட்டுக்கு வந்திருக்க. உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா உள்ள வெட்டி விறகாக்கிடுவான்னு தெரியுமில்ல? என்ற அத்தை கிழவிய பார்க்க ஆசை, அதான் வந்தேன். என்ன செய்வாரு? உட்டு போன வரவே ஒட்டு போட்டு தச்சு வந்துருச்சுங்களாக்கும். ஆமாங்க, இத்தனை வருஷமா வீம்புக்கு வீசுற காசு இப்ப நோம்புக்கு வீசுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா, நாக்குக்கு ருசியா இப்படி உரப்பா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு அத்தை? நீ ஏன் அத்தை அழுவுற? ஒண்ணுமில்ல ஐயா,
இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அத்தக்காரி நீ அனாதை இல்லைன்னு என்ன பார்க்க வந்திருக்க பாரு. அத நினைச்சனாயா. இத்தனை உப்பையும் காரத்தையும் போட்டு தின்னுதா எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு உன்னால ரோஷத்தோட வாழ முடியுதா? இந்த உப்பு காரம் தானையா மாமனை என்கிட்ட மயக்க வச்சது. அடி சக்க. அக்கா நீ பெரிய ஆளத்த. ஆமா இவ்வளவு பெரிய ஊர்ல மாமனை மட்டும் நீ எப்படி அத்த மயக்குன? அப்ப ஊருக்குள்ள இவ்வளவு முடியாது. ஒரு வீடு இங்க இருந்தா 10 கல்லு தள்ளி இன்னொரு வீடு இருக்கும். ஐயோ ஊரை விட அத்த. மாமனை பத்தி சொல்லு. எங்க அப்பன் பண்ணையில வேலை செஞ்சவர் தாண்டி ஒன்ற மாமே. ஆம்பளைங்க எல்லாம் வெடியால கலப்பை எடுத்துட்டு காத்து மட்டுக்கு போயிடுவாங்க. பொட்ட சிங்கெல்லாம் வேதப்பா அறுப்புன்னு கிளம்பிடுவாங்க. நான் வயசுக்கு வந்த பிள்ளை பாரு என்ன வெளியே அனுப்ப மாட்டாரு. யார் தாத்தாவா? அந்த மனுஷன் தான். சரி. ஊரே வேறு சோடி கிடக்கும். உன்ற மாமே கலப்பைய யாருக்குன்னு தெரியாம மறைச்சு வச்சுட்டு திருட்டு பூனை மாதிரி உள்ள வந்து என் கையால ஒரு வாய் சோறு உண்டாத்தா அந்த மனுஷனுக்கு மனசு நிறையும். ஐயோ செம்ம ஜாலியா இருந்துக்குமே. நாங்க 2 பேரும் அன்னைக்கு பொழுதெல்லாம் ஒரக்க பேசிக்கிட்டு இருப்போம். ஒருத்தர்கள்லயும் படாம ஒரே சந்தோஷமா ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருப்போம். டாக்டர் மாவு, டாக்டர் மாவு, என்ன கதவு பூட்டி இருக்கு? ஏன் கொஞ்சலாமா? டாக்டர் மாவு பாத்தீங்களா? ஆமா, இந்த வயசுலயும் புள்ள பத்துக்க முடியுமான்னு இப்பதான் கேட்டு வரேன். நான் எங்கடா பார்த்தேன்? பெரியசாங்கண்ணே, டாக்டர் மாவு பாத்தீங்களா? இப்பதான் ஊர் பிரிவுல பஸ்ஸுக்கு நின்னுட்டு இருந்துச்சு, போய் பாரு. ஆனா இவருக்கு பக்கத்துலனாவே கண்ணு தெரியாது. இதுல பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தாராம். குழந்தை அது வேற யாராவது பிள்ளையா இருக்கும். ஊருக்குள்ள போய் பாரு. அடவாயா. எங்க போயிட்டாங்க சொல்லாம? டாக்டர்மா, உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு தேடின? இந்தாங்க முதல்ல இதை பிடிங்க. உங்க பூ என்ற மாடு மேஞ்சதுல மனசு ரொம்ப சங்கடமா போச்சுங்க. இந்த பூவை பார்த்தனா உங்க நினைப்பு வந்துச்சுங்க, அதான் பேசிட்டு வந்தேன். அது இருக்கட்டும். என் குழந்தை மல்லிக்கு கொலுசு வாங்கி கொடுத்துட்டியா? ஓ வாங்கிட்டேனுங்க. அதை கடனுங்க ஓடி வந்தேன். என்கிட்ட காட்டாட்டி என்ன, அவகிட்டே கொடுத்துட வேண்டியதானே? ஐயோ அது பிடிக்கலாம், கண்டுபிடிச்சிட்டு விடுங்க. நீங்களே பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கானு. என்ன குழந்தை ஒரு கொலுசு தான் இருக்கு? ஒன்னா சரியா பாருங்க. வாங்கும்போது 2 இருந்துச்சுங்களே. பெரிய தனிங்க கோயில் பறிக்கதான் சொல்லிச்சா? நான் கோயிலுக்கு போனேனுங்க. அங்க நீங்க இல்லங்க. மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல ஒரு செம்பருத்தி பூ இருந்துச்சுங்க. அந்த பூ பறிக்கும் போது தானுங்க ஜோடி தொலைச்சிருக்கணும். டாக்டர்மா, இந்த ஒத்த கொலுசை நீங்களே வச்சுக்கோங்க. நான் ஜோடியோட திரும்பி வரேன். டாக்டர்மா, அந்த கொலுசு தர போனீங்களா? அப்ப பாறை ஏறும்போது வலிக்கு விட்டு கீழே வந்துட்டேனுங்க. அடிபட்டு தானுங்க மிச்சம், ஆனா கொலுசு கிடைக்கலங்க. பார்த்து ஏறணும்ல, கொஞ்சம் மருந்து போடுறேன். டாக்டர்மா, கொஞ்சம் பார்த்து வலிக்காம போடுங்க. வலிக்காம இருக்கத்தான் மருந்தே போடுறது. வலிக்குதா? சும்மா ஜில்லுன்னு இருக்குதுங்க. டாக்டர்மா, அதுல கொஞ்சம் மிச்சம் இருக்குங்களா? ஏ எதுக்கு? இல்ல நம்ம மாட்டு கட்டிவிட்டு 2 நாளா மாமான்னு கத்துது, அதுக்கும் கொஞ்சம் போட்டு விடலாம் தான். இந்தா குடி. குழந்தை கொஞ்சம் இரு. அந்த சட்டையை கழிச்சிட்டு இதை போட்டுக்க. ஐயோ, எங்கிட்ட வேற சட்டை இருக்குங்க. பரவாயில்ல போட்டுக்க. சரி, பிரியமா கொடுக்குறீங்க. இது கொஞ்சம் பிடிங்க. பொட்டி விழுங்களா? இந்த சோகு வச்ச சட்டை வசதானுங்க. சந்தைக்கு போனா வீட்டுக்கு ஒரு போய் சுமந்துட்டு போக வேண்டாம் பாருங்க. இதுல பெரிய தகவத்துல வாங்கிக்கலாமுங்க. இதுல பொட்டுக்காரமாக்க முந்திரி பருப்பு வாங்கிக்கலாமுங்க. அப்புறம் இதுல உங்க மாத்திரம் வந்து வாங்கி போட்டுக்கலாமுங்க. அப்புறம் தூங்கும் போது குளிர்காது பாருங்க. வாருங்க. என்கிட்ட இருக்கிற இந்த ஒத்த கொலுசு இந்த ஒண்ணு வச்சு நானுங்க பண்றது. மல்லிகை சமாதானப்படுத்தி அடுத்த வாரம் அருப்புக்குள்ள வாங்கி கொடுத்தேனுங்க. நான் வேணா காசு தரேன், வேற கொலுசு வாங்கி கொடுத்துறேன். ஐயோ வேணாமுங்க, திருப்பி ஒண்ணும் இல்லைங்க, நான் பாத்துக்கிறேனுங்க.
ஐயோ குழந்தை ஐயோ இங்க பாரியா. யோ, கொலுசு வாங்கிட்டு வர சொன்னா எங்கேயா போன? கொலுசு வாங்கத்தான். வாங்கிட்டியா? சரி கொடு. வந்து மல்லி ஒரு தப்பு நடந்து போச்சு. கொலுசு எங்க? அதான் சொல்றேன்ல, கொலுசு வாங்கிட்டேன். வரவையில அப்படியே மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல ஒரு செம்பருத்தி பூ பூத்துனுச்சா, டாக்டர் மகதான் செம்பருத்தி பூனா உசுரு. அதை பறிக்கலாம் மரத்து மேல ஏறுனா, ஏறின ஜோர்ல கொலுசை விட்டேன். கண்டுபிடிச்சா ராத்திரி கூட தேடி பார்த்தேன். ஆனா கொலுசு தான் கிடைக்கவே இல்லை. என்ன மல்லி மொத்தரை சுத்தி மூஞ்சில கொண்டு வந்து முறைக்கிற? இனிமே என் மூஞ்சில முழிக்காத. மல்லி பேசாத. நான் உங்ககிட்ட எவ்வளவு பெரியதோட கொலுசு கேட்டேன். டாக்டர் அம்மாக்கு பூ பறிக்க போனாரா, அங்க ஒரு கொலுசு தொலைச்சுட்டாரா. இனிமே மல்லி கொல்லி கூட்டிட்டு வந்த என் முன்னாலே நிக்காது. இருமாடு இருமாடு. போயா. குழந்தை, சந்தைக்கு தானே போற? போற வழியில என்னையும் டிராப் பண்ணிருவியா? போற வழியில நிறைய வேலை இருக்கு. எப்படி கடைசியா சந்தைக்கு தானே போற? என்னமோ நீ சுமந்துட்டு போற மாதிரி. இந்த மாடு தானே சுமக்க போகுது. என்ன சொல்ற? சரியா இருங்க. என்ன இது புடி? கஷ்டப்பட்டு இருக்கேன்ல, பாத்துட்டு இருக்க. கொஞ்சம் கை கொடுத்தா என்னமா? தேங்க்யூ. என்ன குழந்தை, இன்னைக்கு பயங்கர சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு. என்ன பார்த்தா கேனா தெரியுதா? மல்லி கண்டபடி போகுது, நீங்க அப்படி நக்கல் பண்றீங்க. பூம்பார்ல குழந்தைனா இலகாரமா போச்சுங்க. சரி சரி, கோச்சுக்காத. குழந்தை, களைப்பு தெரியாம இருக்க ஒரு பாட்டு பாட. அப்படி நானும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பாட பிடிக்கலங்க. இப்ப நீ பாட போறியா இல்லையா? பாட பிடிக்கலன்னா விட்டு வேண்டியதானே. நான் வச்சுட்டு வந்து நான் பண்றேன். நீங்க எனக்கு பாட வராது. இனி நீ பாட மாட்டேன்னு சொன்ன, இந்த வண்டி ஒரு அடி கூட நகராது. பாக்குறியா? ஆற பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? கண்ணுல இருந்து பார்த்து மாடுங்க. என்ற குரலை கேட்டா 8 கால் பாய்ச்சல்ல பாயும். பாக்குறீங்களா? எங்க போட்டு பாப்போம். இப்ப எப்படி பாடுற மாதிரி அபிப்பிராயம் இருக்கா இல்லையா? வேற வழி என்னங்க பண்றது? வண்டி ஓடணும்னா பாடிதானுங்களா? அட போதுமாயா, எதுக்கு நச நசம் எடுத்துக்கிட்டு? இந்தா 2 பொரியல் வாயில போடு. என்ன தெரியாதா பொறிக்கல்ல எல்லாம் என்ன விசேஷம்? வெந்த கஞ்சி குடிச்சிட்டு விதி வந்தா சாகலாம்னு கிடக்கிற கிளவிக்கு விசேஷம் என்ன விசேஷம்? சந்தைக்கு போனா ஒரு படி வாங்கியாருவேன். 2 அள்ளி வாயில போட்டுட்டு எடுத்து வச்சேன்னா குழந்தை வந்தா திம்பா. அவன் என்ன இன்னும் காணா? என்ன, என் தம்பி பொண்ணுக்கு ஏதோ நிச்சயம் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். அவன் பொண்டாட்டி போறா. கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிய. பார்த்தா கொஞ்சம் காது குளிர கேட்டுக்கிறேன். வணக்கம் மகா. நல்லா இருக்கேன் மல்லி. ஏகண்ணு, என்ன தெரியாதா? யார் வீட்டுல ஏதோ விசேஷம்னு சொன்னானே குழந்தை, யார் வீட்டுல என்ன விசேஷம்னு சொன்னானா? மல்லிய பொண்ணு பாக்குறதுக்கு வெள்ளாங்கோயில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. மல்லிகை பொன் பார்க்க விஷயத்தை எங்க முன்னாடி என்கிட்ட சொல்ல. முதல்லயே தெரிஞ்சிருந்தா என்னடா பண்ணிருப்ப? வண்டி கட்டி வெள்ளம் கோயில் போய் மாப்பிளக்காரங்களை கையோட கூட்டு வந்துருப்பேன்ல. ஆமா, கிழிச்ச போடா. போய் வேலையை பாருடா. வணக்கம் 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 வாங்க. என்ன மல்லி அழுகுற? நீன கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போற. முதல்ல கண்ணத்தோட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க போறாங்க. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு மல்லி.
பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன சம்பந்திமா 2 பேரும் சட்டை மாத்திக்க வேண்டியதானீங்க? ஏய், பொடி போடுறதுனா ஊர் எல்லாம் போய் பொடி போடு. இங்க தும்பின சம்பந்தி அம்மா சகுன சொல்ல எந்திரிச்சிருவாங்க. வைத்திரியா, நீங்க தட்ட மாத்துங்க. ஏய், நீ வா. பொண்ணுக்குள்ள புடவை தீ பிடிச்சது மனசுக்கு அவள் சரியா படல. அதையும் மீறி கல்யாணம் பண்ணா பையனுக்கு ஒன்னு இடக்க ஒண்ணு ஆயிடும். அதனால வேற இடமா பாருங்க. ஏய், வாடா போலாம். ஐயா ஐயா ஐயா, தயவு செய்து நில்லுங்கய்யா, நான் சொல்றதை கேளுங்கய்யா. இது மான பிரச்சனையா? ஐயா, நான் சொல்றதை கேளுங்கய்யா. ஐயா ஐயா, தயவு செய்து கேளுங்கய்யா. ஐயா, உங்களை தான். அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. இத போய் அவசரம் நினைச்சா எப்படிமா? போங்கயா. வெள்ளாங்கோயில் இல்லாட்டி ஒரு சுந்தரபாண்டி போறோம். மல்லிகனை மறுபடியும் மாப்பிள்ள கிடைக்காம போடுவான். சொல்லு, ஏன் அப்படி செஞ்ச? நீயே சீல துணியை பத்த வச்சுக்கிட்டேனா? இதுல ஏதோ வில்லங்க இருக்கு. சொல்லு. பிடிக்கல, மாப்பிளைய பிடிக்கல, வேற எந்த மாப்பிளையும் பிடிக்காது. இது பாரு, நான் சொல்றதை கேட்டு காய்ச்சி மூச்சுன்னு கட்டாத. நான் குழந்தையை காதலிக்கிறேன். எப்படி மாப்பிளைய ஒரு ஆம்பளை தானே பார்க்க போறீங்க? குழந்தை ஆம்பளை, ஒரு சுத்தமான ஆம்பளை. வேணாம் புள்ள, இது நடக்காது. கூட பிறந்த அக்காவையே ஒதுக்கி வச்சுட்டு அவன் முகத்தை கூட பார்க்காம வீராப்பா வாழ்ந்துட்டு இருக்கா அவங்க அப்ப. இன்னைக்கு தான் பெத்த பிள்ளைய இந்த காரியத்தை பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா வேசத்தை வச்சே கொன்னுடுவாண்டி. சாகுறேன், சந்தோஷமா சாகுறேன். வேற ஒருத்தருக்கு கழுத்தை நீட்டிட்டு மரமா வாழறத விட மனசார குழந்தையோட பொண்டாட்டியா சாகுறேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. அந்த நினைப்புல கூட உங்க அப்பா ஒண்ணு சாக விட மாட்டான், குழந்தையும் வாழ விட மாட்டான். இது எங்க அத்தை சக்கரை தண்ணி வச்சு வளர்ந்த உடம்பு. அவன் போகும்போது அந்த வீட்டை கொண்டா போறா. அதுல இன்னொரு பெரியாத்தவா குழந்தை நினைப்போட நான் வாழ்ந்துட்டு போறப்போ